நீதிமான் பனையை போல் செழித்து வளருவார். முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாயிருப்பார். புஷ்டியும் பசுமையாயிருப்பார். ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி, இந்த கர்த்தருடைய பெட்டியானது 2 வீடுகளிலே இருந்ததாக வேதனை வாசிக்கின்றோம். இந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டை குறித்து மிகவும் நாம் அதிகமாக தியானிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இவனுடைய வீட்டிலே இந்த தேவனுடைய பெட்டி 3 மாதம் தான் இருந்தது. ஆனால் அந்த 3 மாதத்திலே தேவன் அவனை மாத்திரமல்ல, அவனுக்கு உண்டான அவனுடைய குடும்பத்தார் அனைவரையும், அவனோடு கூட எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார் என்று 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதற்கு காரணம் என்ன? ஓபேத் ஏதோம் வீட்டிலே தேவனுடைய பெட்டி இருந்தது. அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டிலே இருந்தது. அவருடைய வீட்டிலே இருந்தபடியினாலே அது ஆசீர்வதிக்கப்பட்டியாக, அவனுடைய வீட்டை ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து செல்லும்படியாய் கொண்டு போகப்பட்டது. அந்த 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே அங்கு என்ன வாசிக்கிறோம்? தாவீதுக்குள்ளாக ஒரு வைராக்கியம், ஒரு விருப்பம். என்ன சொல்லுகின்றான்? நான் இந்த தேவனுடைய பெட்டிக்காக ஒரு ஸ்தலத்தை, ஒரு திரையை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றான். அல்லேலூயா. தேவனுடைய பெட்டிக்காக நான் அரண்மனையிலே, நான் கேதுரு மரத்தின் வாசனை திரவியங்கள் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தேவனுடைய பெட்டியோ திரைச்சீலைகளாக இருக்கிறது. அதற்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று அவருக்குள்ளாக ஒரு வைராக்கியம் இருந்தது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒரு ஸ்தலம் மாத்திரமல்ல, அதற்கு ஒரு கூடாரமும் போட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருந்தது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பெட்டி என்பது புதிய ஏற்பாட்டிற்குள்ளாக வருகின்ற வகையிலே நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயமாகவும் தேவனுடைய பெட்டியாகவும் இருக்கின்றோம். அல்லேலூயா. எனவே இந்த தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலம் மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த தேவனுடைய பெட்டிக்கு என்ன தேவைங்க? ஒரு ஸ்தலம் அவசியமாக இருக்கிறது. ஒரு ஸ்தலம் மாத்திரமல்ல, ஒரு கூடாரமும் அதற்கு அவசியமாக இருக்கிறது. எனவே நாம் இந்த தேவனுடைய பெட்டியை குறித்து சிந்திக்கின்ற வேளையிலே, அதே 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கின்ற வேளையிலே அங்கு இதே தாவீது சொல்லுகின்றார், நாம் சவுலின் நாட்களிலே இந்த தேவனுடைய பெட்டியை தேட வேண்டிய விதத்திலே நாம் தேடவில்லை என்று சொல்லுகின்றான். அப்போ தேவனுடைய பெட்டியை நாம் தேட வேண்டிய இடத்திலே தேட வேண்டும். அப்போ முதலாவது நான் சொன்னதுதான் தேவனுடைய பெட்டி என்று சொல்லி, இந்த தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டுமா? தேட வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏன்னால் என்னுடைய தேவனுடைய பெட்டி என்னுடைய கரத்திலே இருந்து, என்னுடைய நிலைமையில இருந்து அது விழுந்து போன கூடாரமாக, அது விழுந்து போன ஸ்தலமாக, அது விழுந்து போனதாக இருக்கிறதை அங்கு உணர முடிகிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பெட்டி என்பது நீங்களும் நானும் தான். இந்த தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலம் தேவை, ஒரு கூடாரம் தேவை என்று சொல்லி நாம் அங்கு 1 நாளாகமத்திலே 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தாவீது சிந்திக்கிறதை பார்க்கிறோம். அதே போல தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் கூட இந்த கூடாரத்திற்கு ஒரு ஸ்தலம் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஸ்தலத்தோடு கூட ஒரு கூடாரம் அவசியமாக இருக்கிறது. அதுக்கு தான் நம்ம அழகா பாடுறோம், தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தன் ஜனத்தாரின் மத்தியிலாம், தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம், தேவன் தாவரிக்கும் தேவனாயிருந்து யாவையும்
குலைக்கிறாரே. தேவன் காப்பவருக்கு தேவனாயிருந்து யாவையும் குலைக்கிறாரே.